எனக்கு ஒண்ணும் ஆகலமா. எங்க எனக்கு அடிபட்டுச்சோன்னு நீ உன் கால் வலிய கூட மறந்து இவ்வளவு வேகமா ஓடி வந்திருக்கியே. உனக்கு கால் வலிக்கலையாமா? நடக்கிறதுக்கே கஷ்டப்பட்டுட்டு இருந்த, ஆனா நீ இவ்ளோ வேகமா ஓடி வந்திருக்கேனா அப்போ உனக்கு கால்வலி சரியாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் தான் கோவிலுக்குள்ள வரும்போதே சொன்னேன்ல, நீ இங்க இருந்து வீட்டுக்குள்ள போறதுக்குள்ள உனக்கு கால்வலி சரியாயிடும்னு. நான் சொன்ன மாதிரியே நடந்துச்சு பாத்தியா? அது அம்மா. என்ன வானதி? என்ன மன்னிச்சிருங்கம்மா. எனக்கு நீங்க நினைக்கிற மாதிரி கால் ஒன்னும் இப்ப சரியாகல. டாக்டர் கிட்ட போயிட்டு வந்தேன்லம்மா, அதுக்கு அடுத்த நாளே சரியாயிடுச்சு. அன்னைக்கு நான் கீழே விழுந்ததுல கால்ல லேசாதமா அடிபட்டுச்சு. நான் தான் அதை மறைச்சு என்னால நடக்க முடியாத அளவுக்கு அடிபட்டுச்சுன்னு எல்லார்கிட்டயும் போய் சொல்லிட்டேன். எனக்கு தெரியும் வானதி. தெரியுமா? எப்படிமா? யாரு என்கிட்ட நடிக்கிறாங்கன்னு கூட தெரியாம இருந்தா என்னால இவ்வளவு பெரிய கம்பெனியை எப்படி நடத்த முடியும் சொல்லு? நீ நடிச்சது மட்டும் இல்ல, ஏன் நடிச்சேங்கிற காரணமும் எனக்கு தெரியும். அம்மா, அது சிலரோட பிறவி குணமெல்லாம் எப்பவுமே மாறாது வானதி. உனக்கு கெடுதல் நினைக்கிறவங்களுக்கு கூட நீ நல்லது செய்யணும்னு நினைக்கிற பாத்தியா? அதுதான் உன்னோட குணம். உன் அம்மாவும் தங்கச்சியும் உன் நிம்மதியை கெடுக்கிற மாதிரி எத்தனையோ விஷயங்களை பண்ணிருக்காங்க. ஆனா அதை எதையுமே மனசுல வச்சுக்காம அவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்ச பாத்தியா? அந்த நல்ல மனசுக்காக தான் நான் அவங்கள நம்ம வீட்டுல தங்க வச்சேன். நீ கற்பூர மாதிரி வானதி. நல்லவங்க கெட்டவங்க, வேண்டியவங்க வேண்டாதவங்கன்னு எந்த வித்தியாசமும் இல்லாம எல்லாருக்கும் ஒரே ஜோதியா இருக்கிறவ. என்ன பொறுத்த வரைக்கும் யாரு எனக்கு கெடுதல் நினைச்சாலும் துரோகம் பண்ணாலும் எனக்கு அவங்க மேல கோவம் வரும். ஆனா உனக்கு பொறுமை வரும். உன்னோட பொறுமைக்கு எதுவுமே ஈடாகாது. அம்மா, என்னம்மா நீங்க? ஆமா, நீ இப்படி நடிக்கிறேங்கிற விஷயம் கார்த்திக்கு தெரியுமா? தெரியுமா? அப்போ அவனும் சேர்ந்துதான் என்கிட்ட மறைச்சிருக்கானா? கார்த்திக், ஆபீஸ் போயிட்டு இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டு? கிளையண்ட் மீட்டிங் அட்டெண்ட் பண்றதுக்கு தான் ஆபீஸ்க்கே போனேன். மத்த ஒர்க்லாம் வீட்லயே வச்சு பாத்துக்கலாம்னு கிளம்பி வந்துட்டேன். ஆமா, நீங்க 2 பேரும் எங்க போயிட்டு வரீங்க? இன்னைக்கு பிரதோஷம் இல்ல, அதான் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். என்னம்மா, நேத்து அவளை ரூம்ல இருந்து வெளியே கூட்டு வந்ததுக்கே அவ்வளவு கோவப்பட்டீங்க. இன்னைக்கு நீங்களே அவளை கோயில் வரைக்கும் கூட்டு போயிட்டு வந்தா என்ன அர்த்தம்? இல்ல, நான் அவகிட்ட கேட்டேன், அவ வர முடியும்னு சொன்னா, அதான் கூட்டிட்டு போனேன். அவ அப்படிதான் சொல்லுவா. இன்னைக்கு அவ ஸ்ட்ரெயின் பண்ணதுனால அவளுக்கு கண்டிப்பா வலி அதிகமா இருக்கும். இல்லையா அவனது? அம்மாக்கு எல்லாமே தெரியும். என்ன இப்படி திருதுன்னு முடிச்சிட்டு இருக்க? உனக்கு கால் வலிக்குதுல? இவ பாருங்க, அவளுக்கு கால் வலிக்குது. கார்த்திக், அவளுக்கு கால் வலிக்கிறத நினைச்சு நீ துடிக்கிற பாத்தியா? அவ கஷ்டத்தை உன் கஷ்டமா நினைக்கிற பாத்தியா? எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு கார்த்திக். இல்லம்மா, நம்மள எந்த அளவுக்கு நல்லா பாத்துக்கிறோமோ அதுக்கேத்த மாதிரிதானம்மா அவ்வளவு சீக்கிரமா குணமாவா? ஆமா ஆமா, நீ அவளை பாத்துக்கிறதுனாலதான் அவ குணமாயிட்டு வரா. ஏற்கனவே வேற கோயில்ல சாமி நல்லா சுத்திட்டு வந்திருக்க. இதுல இவ ரூம் வரைக்கும் நடந்து போனா அப்புறம் கால் என்ன ஆகுது? சரி கார்த்திக், அதுக்கு இப்ப என்ன பண்ணலாங்கிற? வானதியை சரவம் படுத்தாம நானே அவளை தூக்கிட்டு போறேன். வேணா, அப்ப நீயே போறியா? தோணுது. ஜீவா, நான் உன்கிட்ட கருத்து கேட்கல. ஏன் முடிவு என்னங்கறத நான் சொல்லிட்டேன். கருத்து சொல்றேன்னு இல்லம்மா, ஒவ்வொரு நாளும் நம்ம என்னென்ன பிரச்சனையை ஃபேஸ் பண்றோம்னு உங்களுக்கே நல்லா தெரியும். நம்ம பிசினஸ் பத்தின ஐடியாவும் இல்லாம, அட்வொகேட் ஃபீல்ட்லயும் பெருசா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம
ராஜாவால எப்படி அவ்வளவு பெரிய பொறுப்பை சரியா ஹேண்டில் பண்ண முடியும்? அதெல்லாம் மாப்பிள்ள பாத்துப்பாரு. நீ ஒண்ணு அதை பத்தியெல்லாம் கவலைப்பட வேண்டாம். ஆமா, வார்த்தைக்கு வார்த்தை அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு சொல்றியே. மாப்பிள்ளையாவது கோர்ட்ல வாதாடி ஒரு கேஸுக்கு 2 கேஸ்ல ஜெயிச்சிருக்காரு. ஆனா அட்வொகேட் குருமூர்த்திய நான் அப்பாயின்மெண்ட் பண்ணும்போது அவரு ஒரு கேஸ்ல கூட ஜெயிச்சதில்ல. அது தெரியுமா உனக்கு? அவரே இத்தனை வருஷமா நம்ம கம்பெனியோட லீகல் விஷயங்களை எல்லாம் நல்லபடியா கவனிச்சுக்கும் போது மாப்பிள்ளையால அதை செய்ய முடியாதா என்ன? இல்லம்மா, நான் அப்படி. நீ எதுவும் சொல்ல வேண்டாம் ஜீவா. மாப்பிள்ள, நம்ம கம்பெனியோட லீகல் அட்வைசரா இருக்கிறதுக்கு உங்களுக்கு சம்மதம் தானே? என்ன மேடம் இப்படி கேட்டீங்க? நீங்க எனக்கு ஒரு பொறுப்பை கொடுக்கறப்போ அதை எப்படி நான் வேண்டாம்னு சொல்லுவேன்? நீங்க என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைய நான் கண்டிப்பா பொறுப்பா பாத்துப்பேன் மேடம். இந்த பொறுப்புக்கு தகுதியான ஒருத்தராதான் நான் உங்களை அப்பாயின்மெண்ட் பண்றேன். நீங்க நல்லபடியா கம்பெனியை கவனிச்சுக்கோங்க. நான் மேனேஜர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். நீங்க நாளையில இருந்தே ஆபீஸ்க்கு போயிடலாம். தேங்க்ஸ் மேடம். நீங்க ரொம்ப பசியோட இருப்பீங்க, முதல்ல போய் சாப்பிடுங்க. லெவல்ல சாதிக்கிறதுக்கும் உங்களை நீங்க ப்ரூவ் பண்றதுக்கும் வேற ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. என்ன சொல்ற அபி? ஒரு ஃபாரின் கம்பெனி இந்தியால இருக்க சில கம்பெனிக்கு ஃபண்ட் ப்ரொவைட் பண்ணி ஓன் ப்ரொடக்ஷன்ல மேக்கப் மெட்டீரியல்ஸ் எல்லாம் ரெடி பண்றதுக்கு ஹெல்ப் பண்றதா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. நாம ஏன் ஆர்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸோட சேர்ந்து ஆர்ஆர் காஸ்மெட்டிக்ஸ்னு இன்னொரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ண கூடாது? ஐடியா நல்லாதான் இருக்கு. ஆனா அப்படி ஆரம்பிச்சாலும் அந்த பொறுப்பு அம்மா கார்த்திகிட்ட தானே கொடுப்பாங்க. இல்ல சார், இந்த தடவை மேடமால அப்படி எதுவும் பண்ணவே முடியாது. நாம ஸ்டார்ட் பண்ண போற காஸ்மெட்டிக் கம்பெனிக்கு ஒரு லேடி ஹெட்டா இருந்தா மட்டும்தான் அந்த ஃபாரின் காரங்க ஆஃபர் கொடுத்து நம்ம கூட டை அப் வச்சுப்பாங்க. நீங்க பேசாம ஆர்த்திய இந்த கம்பெனியோட ஹெட் ஆக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் உங்களை மீறி கார்த்திகால இதுல தலையிடவே முடியாது. என்ன யோசிக்கிறீங்க? முதல்ல இது மேடம் கிட்ட போய் சொல்லுங்க, கண்டிப்பா இத ஒத்துப்பாங்க. அம்மா கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி ஆர்த்தி கிட்ட இத பத்தி பேசணும். ஒரு கம்பெனியோட லீடா இருந்து அவளால அதை ரன் பண்ண முடியுமான்னு அவ முதல்ல சொல்லணும் இல்லையா? அதனால முதல்ல அவகிட்ட போய் பேசிட்டு நல்ல மருமகன்னு பேர் எடுத்து உன் கை பெருசா ஓங்கணும், எல்லாரையும் நீ அதிகாரம் பண்ணணும். அதுதான் இப்ப முக்கியம். ஆர்த்திமா, நல்லபடியா நீ மட்டும் இந்த வீட்டுல இருக்கவங்க கிட்ட நல்ல பேர் எடுத்து ஒரு நல்ல பதவியும் வாங்கிட்டேன்னு வச்சுக்கோயேன், அதுக்கப்புறம் உன் ரேஞ்சே வேற. அத விட்டுட்டு இங்க பாரு, நீ முதல்ல யாருங்கறத இந்த வீட்ல இருக்கவங்களுக்கு தான் நிரூபிக்கணும். ஆபீஸுக்கு போய் நிரூபிச்சு என்ன சாதிக்க போற சொல்லு பாப்போம். அம்மா சொல்றதும் சரின்னு தான் எனக்கு தோணுது. எனக்கு இந்த கம்பெனி விஷயத்துல எல்லாம் பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல. அது மட்டும் இல்லாம அம்மா சொல்ற மாதிரி நான் தான் இந்த குடும்பத்துக்கு ஏத்த நல்ல மருமகங்கிறத நான் ப்ரூவ் பண்ணி காட்டணும். அதுக்கப்புறம் தாங்க மத்ததெல்லாம். அது சரி ஆர்த்தி, ஆனா அதே நேரம் கம்பெனி விஷயத்திலயும் நமக்கு ஃபேவரபிளா இருக்கிற யாராச்சும் ஹெட்டா இருந்தா தானே நல்லா இருக்கும். அதான் அபி இருக்கால, அவளை நீங்க எம்டி ஆக்கிருங்க. ஐயோ, நானா? நான் ஒரு சாதாரண எம்ப்ளாயி ஆர்த்தி, நான் எப்படி முதலாளியெல்லாம்? அபி, என்ன பேசுற நீ? நீ எங்க கம்பெனில வேலை பாக்குறவளா இருந்தாலும் உன்னை எப்ப மாப்பிள்ள அப்படி நடத்திருக்காரு? நம்ம குடும்பத்துல ஒருத்தியா தானே நடத்திட்டு இருக்காரு. அவரோட குடும்பமாவே ஆயிரலானதான் நானும் ட்ரை பண்றேன். என்ன அபி இவ்ளோ யோசிக்கிற? இங்க பாரு, மாப்பிள்ள சொன்ன மாதிரி நீ நம்ம கம்பெனில அந்த பதவிக்கு வந்தாதான் நம்ம எல்லாருக்கும் ஒத்தாசையா இருக்கும், மாப்பிள்ளைக்கும் ஆதரவா இருக்கும். நீ ரொம்ப யோசிக்காத, மாப்பிள்ள சொல்ற மாதிரி அந்த பதவியை ஏத்துக்கோ. மாப்பிள்ள, நீங்க என்ன சொல்றீங்க? நான் சொல்றது சரிதானுங்களே? அவங்க சொல்றதும் சரிதான் அபி. ஆர்த்தியை விட
நம்ம கம்பெனியை பத்தி அதிகமா தெரிஞ்சவ நீ. அதே நேரம் எனக்கும் நீ அங்க லீடா இருக்கிறது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். நம்ம காஸ்மெட்டிக் கம்பெனிக்கு நீ எம்டியா இருக்கணுங்கிற எங்களோட விருப்பத்தை நாளைக்கே நான் அம்மா கிட்ட போய் சொல்றேன். நான் ஆர்த்தியை இதுல கோர்த்து விட்டா ஆட்டோமேட்டிக்கா நீங்க எல்லாரும் என்கிட்ட தான் வந்து நிப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அது தெரிஞ்சுதான் இப்படி ஒரு கேம் ஆடுன. எப்படியோ நீங்க ஸ்டார்ட் பண்ண போற புது கம்பெனில நான் முதலாளியா போய் உட்கார போறேன். இது நல்லா இருக்குல்ல? எனக்கு இந்த ட்ரெஸ்ஸே பிடிக்கலங்க. இத போடும்போதே எவ்வளவு கூச்சமா இருந்துச்சு தெரியுமா? நீங்க அடுத்த போட்டோவை காட்டுங்க. இது ஏங்க இதுக்கு முன்னாடி போட்டோ இது பாத்தீங்களா? இது நல்லா இருக்குல்ல? இதுவா? இதுவும் நல்லாதான் இருக்கு. இது மட்டும்தான் நல்லா இருக்கு. எனக்கு இந்த போட்டோ தான் பிடிச்சிருக்கு. எனக்கும் பிடிச்சிருக்கு. அப்புறம் இதே மாதிரி காஸ்டியூம் போட்டு நீ ஆபீஸ் போ, அது இன்னும் நல்லா இருக்கும். நீ இந்த லுக்ல இருக்கப்பவே நான் கூட சேர்ந்து. அம்மா, நான் இன்னைக்கு ஒரு பெரிய பொறுப்போட முதல் நாள் ஆபீஸ்க்கு போறேன். எல்லாமே நல்லபடியா நடக்கணும்னு என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. எந்திரி. நீ நல்லா இருப்ப. உன்னோட நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும். வானதி, நீ மாடிப்படியில இருந்து இறங்கி வர்றத பாக்கும்போது அப்படியே தங்கச்சிமாவை பாக்குற மாதிரியே இருந்துச்சுமா. ஏமா அப்படியே இருந்துச்சா? நீ வேறடி, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. உங்க அப்பா சும்மா வளரிட்டு இருப்பாரு, வேற வேலை வெட்டில இருக்கு. ஆபீஸ்க்கு கிளம்பிட்டியா ராஜா? ஆமாக்கா. அக்கா ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸா? எதுக்கு? யாருமே இல்லாம இருந்த எனக்கு இப்படி ஒரு குடும்பமும் இவ்வளவு பொறுப்பான வேலையும் கிடைச்சிருக்குன்னா இது எல்லாமே உன்னால தானக்கா. நீ இல்லாம சத்தியமா நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்க மாட்டேக்கா. எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். என்னடா வேற யாரோ வெளியாளுங்களுக்கு சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க? அதெல்லாம் விடு. தாங்களடி. கார்த்திக், அம்மா நீ ஆபீஸ் கிளம்பலையா? இல்லம்மா, நான் இன்னைக்கு போகல. இன்னைக்கு வானதியே இண்டிபெண்டா ஆபீஸ்ல எல்லா முடிவும் எடுக்கட்டும். நான் வீட்ல இருந்து அப்பப்போ போன் பண்ணி ஹெல்ப் பண்ணுவேன். சரி, டைம் ஆயிடுச்சு. சீக்கிரம் 2 பேர் கிளம்புங்க. சரி, பாய். அபி, வானதி மேடம் இங்க சாப்பிட வருவாங்க. வரட்டும். அதையே என்கிட்ட வந்து சொல்ற? இல்ல, அவங்க வரப்போ நீங்க இருந்தா அது அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும்ல. முடிஞ்சா அவங்க வரத்துக்குள்ள சீக்கிரம் சாப்பிட்டு கிளம்பிடுறியா? நான் ஏன் கிளம்பணும்? இத்தனை நாள் வேணா நீங்க உட்காந்து சாப்பிட்டுருக்கலாம். ஆனா இன்னையில இருந்து இது வானதி மேடம் டைனிங் டேபிள். நீ மத்த எம்ப்ளாயிஸ் மாதிரி நாளையில இருந்து கேண்டீன்ல உட்காந்து சாப்பிட்டுக்கோ. சீக்கிரம் சாப்பிட்டு கிளம்பு அபி. மேடம் வந்துட்டாங்க. உட்காருங்க மேடம். ஷோபா, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். ஓகே மேடம். என்ன அபி, சாப்பிடுற நேரத்துல வெறும் பிரெட் மட்டும் சாப்பிடுற மாதிரி தெரியுது. இது பிரெட் இல்ல, பர்கர். இருந்தாலும் அதெல்லாம் சாப்பாடு சாப்பிடுற மாதிரி வராதல்ல. என் சாப்பாட்டுல வேணா கொஞ்சம் எடுத்துக்கோ. சாப்பாட்ட யார் கூடயும் ஷேர் பண்ணி பழக்கம் இல்ல எனக்கு. நீ சாப்பிடு. சாப்பாடு பங்கு போடுற பழக்கம் இல்ல, ஆனா அடுத்தவங்க புருஷனை மட்டும் பங்கு போடுவீங்க இல்லையா? இப்ப என்ன, ஜீவா ஆர்த்தியோட ஹஸ்பண்ட் என்கிட்டே ரெஜிஸ்டர் பண்றியா? அதானே அபி உண்மை. அந்த உண்மைய நான் சீக்கிரமே பொய்யாக்கி காமிக்கிறேன். ஆர்த்தி என்னோட வைஃப் இல்லங்கறத ஜீவாவே அவன் வாயால சொல்லுவான். எனக்கு ஆர்த்தி வேண்டாம், அபிதான் வேணும்னு ராஜேஸ்வரி மேடம் கிட்டேயே அவனையே நான் சொல்ல வைப்பேன்.
என்னைக்கா இருந்தாலும் சவால்ல ஜெயிக்க போறது நான் தான். அத ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோ. ஓ அபி, சவால்ல யாரு ஜெயிக்க போறான்னு பாத்துடலாம். இனிமேதான் இந்த வானதியோட ஆட்டத்தையே நீ பார்க்க போற. இன்னைக்குதான் நாள் இங்க நீ வேலைக்கு வந்திருக்க. ஏதோ எங்க அம்மா சொல்லிட்டாங்கிறதுக்காக உன் பேச்ச கேட்டுலாம் என்னால நடக்க முடியாது. ஆர்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு லீகல் அட்வைசரா இருக்கிறதுக்கு நீ தகுதியானவனான்னு முதல்ல நான் நம்பணும். எனக்கு எப்போ அந்த நம்பிக்கை வருதோ அதுக்கப்புறமா நீ சொல்றதெல்லாம் நான் செய்யறேன். அப்போ அது வரைக்கும் நான் என் வேலையை செய்யாம இருக்க முடியாது இல்லையா? நான் உங்ககிட்ட ஃபைல் தானே கேக்குறேன், அதை கொடுக்கறதுக்கு ஏய், நான் தான் கொடுக்க முடியாதுன்னு சொல்றேன்ல. ஒரு தடவை சொன்னா புரியாதாடா உனக்கு? என்ன பிரச்சனை இங்க? எதுக்காக இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல. உன்கிட்ட கேட்டனா? அமைதியாயிரு. ராஜா, என்னாச்சு? அது ஒண்ணு இல்லக்கா, சும்மா தான் பேசிட்டு இருந்தாக்கா, வேற ஒண்ணு இல்ல. நீங்க சும்மா பேசிட்டு இருந்த சத்தம் தான் என்னோட கேபின் வரைக்கும் கேட்டுச்சா? ஜீவா, நீங்க சொல்லுங்க, என்ன பிரச்சனை? இன்னைக்கு வேலைக்கு வந்தவன் கரண்ட்ல போயிட்டு இருக்க ப்ராஜெக்ட பத்தி தானே கேட்கணும். அதை விட்டுட்டு முடிஞ்சு போன ப்ராஜெக்ட் சம்பந்தமான ஃபைல்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்கான். அதான் அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு நான் சொல்லிட்டு இருந்தேன், வேற எதுவும் இல்ல. அதுக்காக ராஜாவை நீங்க வாடா போடான்னு பேசுவீங்களா? ராஜா உங்க தங்கச்சி புருஷனாவே இருந்தாலும் இந்த ஆபீஸ்ல ராஜாவுக்குன்னு ஒரு போஸ்டிங் இருக்கு. இந்த ஆபீஸ்ல ராஜாவுக்கு கொடுத்திருக்க போஸ்டிங்காகவாச்சும் நீங்க மரியாதையை கொடுத்து தான் ஆகணும். நம்ம ஆபீஸ்ல வாட்ச்மேன் வேலை பாக்குறவங்க கூட அம்மா வாங்க போங்கன்னு மரியாதையோட தான் பேசுவாங்க. அப்புறம் எப்படி ஜீவா நீங்க ஒருத்தங்க கிட்ட இப்படி பேசலாம்? ராஜா, உங்களுக்கு இப்ப என்ன வேணும்? இல்லக்கா, சில லீகல் கிளாரிபிகேஷனுக்காக நம்ம ஆபீஸோட பழைய ஃபைல்ஸ் எல்லாம் கொஞ்சம் தேவைப்படுது, அது கிடைச்சா போதுக்கா. அபி, ராஜா என்னென்ன ஃபைல்ஸ் எல்லாம் கேக்குறாரோ அது எல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்துல அவரோட டேபிளுக்கு வந்தாகணும். போய் எடுத்துட்டு வா. அனி, இது உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம், இதுல நீங்க தலையிடாதீங்க. உங்களுக்கு என்ன பொறுப்பு கொடுத்திருக்காங்களோ அத மட்டும் பாருங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமான விஷயங்களை நான் பாத்துக்கிறேன். அப்ப எதுக்கு பயந்து பயந்து குடிச்சிட்டு இருக்க? முழுசா குடிச்சிட்டேன், போதுமா? வானதி, உனக்கு புடவை ஜுவல்ஸ்னு காஸ்ட் ஏதாவது வாங்கி கொடுக்கறத விட இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல உனக்கு ஹெல்ப் பண்றது, உனக்கு பிடிச்சதா ஏதாவது செஞ்சு கொடுக்கறது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னங்க, நான் ஆபீஸ்ல இருந்து வரப்போ உங்களுக்காகவே நான் ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன? நான் வரப்போ நம்ம ஆபீஸ் பக்கத்துல ஒரு பாட்டி இதை வித்துட்டு இருந்தாங்க. உங்களுக்கு இது பிடிக்கும்னு என்கிட்ட ஒரு நாள் சொல்லிருக்கீங்கல்ல, ஞாபகம் இருக்கா? அதான் உங்களுக்காக இதை வாங்கிட்டு வந்தேன். இந்தாங்க. நல்லா இருக்கு வானதி, சாப்பிடுங்க. நீ கொஞ்சம் சாப்பிடுந்தா.
இதா ம் அப்புறம் கேட்க மறந்துட்டேன். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஆபீஸ் அனுபவம் எப்படி இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்பதான் நான் ஒவ்வொரு விஷயமா கத்துக்க ஆரம்பிச்சிருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாவே நம்ம ஆபீஸ நல்லபடியா நிர்வாகம் பண்ண கத்துக்கிறேன். உன்னோட நம்பிக்கை போதுமானது. கண்டிப்பா அந்த பிசினஸ்ல நல்ல சக்சஸ்ஃபுல்லா வருவேன். ரொம்ப தான். ஆர்த்தி, நீ உட்கார வேண்டிய பதவியில் அவ உட்கார்ந்துகிட்டு என்னென்ன பண்றா பாரு. மா விடுமா. அத்தை ஏதோ முதலாளி சீட்ல உட்காருன்னு சொன்னதும் அவ ஆர்வ கோளர்ல போய் உட்கார்ந்துருப்பா. இந்த ஆர்வம்லாம் இன்னும் எத்தனை நாளைக்கு நாமளும் பார்க்கலாம். நம்மள மீறி அவளால இந்த பிசினஸ்ல ஜெயிக்கவே முடியாது. நிறுத்து 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 நிறுத்து. என்னாச்சு? கார்ல அந்த பொண்ணு மட்டும் தானே வரும்னு சொன்னாங்க. இப்ப பார்த்தா கூட யாராரோ இருக்காங்க. என்னென்ன பண்றது? சொல்லுங்க ரவி, எல்லாம் முடிஞ்சிருச்சா? இன்னும் இல்லங்க. நீங்க என்னமோ அந்த பொண்ணு மட்டும் தனியா கார்ல வரும் அடிச்சு தூக்கிருன்னு சொன்னீங்க. ஆனா இப்ப பார்த்தா கூட சில ஆட்களும் வராங்க. நாம ஒண்ணு பிளான் பண்ணா நம்ம நினைக்காதது ஏதோ நடந்துகிட்டு இருக்கு. இப்ப என்னங்க பண்றது? இங்க பாருங்க, நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. கோவிலுக்கு போற வானதி உயிரோட திரும்ப வீட்டுக்கு வரக்கூடாது. அடுத்து போன் பண்ணும்போது கோவிலுக்கு போனவ அந்த சாமி கிட்டே போயிடணும். அவ செத்துட்டாங்கிற நல்ல செய்தியதான் எனக்கு நீங்க போன் பண்றீங்க. புரியுதா? சரிங்க மேடம். என்னாச்சுன்னு? நம்ம ஆள் துரை எங்கடா இருக்கான்? ஒருவேளை இங்க இருந்து மிஸ் ஆயிட்டா அதான் கோயில்கிட்ட நிப்பாட்டி வச்சிருக்கேன். அவனுக்கு போன் பண்றான். துரை அண்ணன் பேசணுன்றாரு. சொல்லுங்கண்ணே. நம்ம பிளான் கொஞ்சம் சொதப்பிடுச்சு. நீ ஒண்ணு பண்ணு. அந்த வானதியை தூக்குறது இப்போ உன் கையில தான்டா இருக்கு. உன்கிட்ட இருந்து அவ எக்காரணத்தை கொண்டு மிஸ் ஆகக்கூடாது. பார்த்து கவனமா இரு. அண்ணா நான் பாத்துக்கிறேண்ணே. கவலையே படாதீங்க. நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிடுறேன். தப்பிக்க விடக்கூடாது அவளை. தப்பிக்க விட்டா அந்த அபி என்ன அழிச்சிருவா. ஐயோ
வானதி, ஸ்வேதா கொண்டாங்க. நீ தைரியமா இரு. சொல்றல, ப்ளீஸ் அழாத. எப்படிங்க முடியும்? ஸ்வேதாவோட இந்த நிலைமைக்கு நான் தானே காரணம். என்னால தானுங்க அவளுக்கு இப்படி ஆயிடுச்சு. அக்கா அப்படிலாம் ஒண்ணும் இல்லக்கா. இப்படியே நீங்க எதையாச்சும் யோசிச்சு அழுதுட்டு இருந்தா அப்புறம் உனக்கு ஏதாவது ஆயிரப்போதுக்கா. டாக்டர் தான் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சீக்கிரம் குணமாகணும்னு நம்ம நம்புவோம்க்கா. நம்ம நம்புறதுதாக்கா நடக்கும். கண்டிப்பா அவங்களுக்கு பயப்படுற மாதிரிலாம் எதுவும் ஆகாதுக்கா. மாப்பிள்ள, இன்ஸ்பெக்டர் வராரா? வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்க சொன்ன மாதிரி கேஸ் ஃபைல் பண்ணிட்டோம். அது போக அக்யூஸ்ட் ஐடென்டிஃபை பண்றதுக்கு இன்னும் கொஞ்சம் டீடைல்ஸ் தேவைப்படுது. வந்தவங்க யாரு என்னன்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தா, இல்ல இந்த விஷயத்துல நீங்க யாராவது சந்தேகப்படுறதா இருந்தா கூட சொல்லுங்க. நாங்க கூப்பிட்டு விசாரிக்கிறோம். இதை யார் பண்ணிருப்பாங்கன்னு எங்களால ஒரு முடிவுக்கு வர முடியல இன்ஸ்பெக்டர். அவங்க முகத்தை மறைச்சிருந்ததுனால யாரையுமே என்னால சரியா ஐடென்டிஃபை பண்ண முடியல. பணத்துக்காகவும் நகைக்காகவும் வந்தவங்க கொலை பண்ற அளவுக்கு போயிருக்காங்கன்னா அவங்க கண்டிப்பா ஏதோ மோட்டிவோட தான் வந்திருக்காங்கன்னு தோணுது. சார், என்ன அபி இப்படி பண்ணிட்ட? நான் உன்கிட்ட அண்ணிய பத்தி சொன்னா இப்படி ஸ்வேதாவை போய். இல்ல சார், நானும் வானதிக்காக தான் இவ்ளோ பெரிய பிளான் பண்ணனே. ஆனா அதனால ஸ்வேதா பாதிக்கப்படுற மாதிரி ஆயிடுச்சு. நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டப்போ எனக்கே ரொம்ப ஷாக்கிங்கா தான் சார் இருந்துச்சு. நல்ல வேலை நம்ம பக்கம் ஆளுங்க யாரையும் அவங்களால அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. அவங்களும் கரெக்டான நேரத்துக்கு இவங்க கிட்ட மாட்டிக்காம எஸ்கேப் ஆயிட்டாங்க. இந்த விஷயம் நாம தான் பண்ணோன்னு கண்டிப்பா யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது சார். நீங்க எதுவும் அதை பத்தி நினைச்சு கவலைப்படாதீங்க. நம்ம கவலை அதை பத்தி இல்ல அபி, ஸ்வேதாவை பத்தி. ஸ்வேதா கல்யாணத்துக்கு அப்புறமா அவளை நான் அசிங்கமா திட்டினாலும், அவ மேல கோவப்பட்டிருந்தாலும், என்னைக்குமே ஒரு அண்ணனா அவ மேல அக்கறை இருக்குதான் செய்யுது. எனக்கு கோவம்லாம் அண்ணி மேலதான் தவிர எங்க குடும்பத்துல இருக்க மத்தவங்க மேல கிடையாது அபி. ஸ்வேதாக்கு மட்டும் ஏதோ ஆச்சு, சத்தியமா தாய்க்க முடியாது அபி. சார், என்ன இது சின்ன குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்கீங்க? நீங்க பயப்படுற மாதிரிலாம் ஒண்ணும் ஆகாது. தைரியமா இருங்க சார். அவளுக்கு ஒண்ணு இல்லல, அவன் நல்லா இருக்கால, அவளுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே. அவங்களுக்கு டீப்பா இன்ஜுரி ஆனதுனால ஹெவியா பிளட் லாஸ் ஆயிருக்கு. கன்சீவா இருக்கிறதுனால அவங்க கண்டிஷன் ரொம்பவே கிரிட்டிக்கலா இருந்தது. ஆனா பை காட்ஸ் கிரேஸ் ட்ரீட்மெண்ட்க்கு அப்புறம் இப்ப அவங்க உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல. ஷீ இஸ் ஃபைன். ஆனா எங்களால அவங்கள தான் காப்பாத்த முடிஞ்சதே தவிர அவங்க குழந்தைய காப்பாத்த முடியல. ஐம் சாரி. ஆனா இப்ப பேஷண்ட்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஷீ இஸ் கம்ப்ளீட்லி ஆல்ரைட். நீங்க போய் இப்ப பாக்குறதுனா கூட பாக்கலாம்.
புண்ணியம்னு நீங்க தானே சொன்னீங்க. நம்மளோட சேர்ந்து என் குழந்தையும் சாமியை பார்க்கட்டுமே. இங்கதானே வச்சேன். வானதி, கார் கீ பாத்தியா? எங்கேயோ வச்சேன். இங்கதானே எங்கேயோ வச்சேன். எங்க போச்சுன்னு தெரியலையே. வானதி, உனதான் கேக்குறேன், கார் கீ பாத்தியா? இங்கதான் வச்ச மாதிரி ஃபீல் ஆகுது. ஆனா வானதி, சாவிய பாத்தியான்னு கேட்டுட்டு இருக்க நீ. வானதி, உன்னதான். வானதி, கூப்பிட்டீங்களா? என்னாச்சு? ஒண்ணும் இல்லையே. ஒண்ணும் இல்லாமல நான் கூப்பிட்டது கூட காதுல விழாம ஏதோ யோசிச்சு நின்றுட்டு இருக்கிய. என்னாச்சு சொல்லு. வீட்டுல யாராவது ஏதாச்சும் சொன்னாங்களா? அச்சோ, அதெல்லாம் இல்லைங்க. யாரும் ஒண்ணும் சொல்லல. என்ன யாரும் என்னங்க சொல்ல போறேன்? எல்லாம் அம்மாவை நினைச்சுதான் கஷ்டமா இருக்கு. ஸ்வேதாக்கு இந்த மாதிரி ஆனதுல அம்மா ரொம்ப அஃபெக்ட் ஆயிருப்பாங்கன்னு சொல்ல வரியா? ஸ்வேதாவோட விஷயம் அம்மாவால தாங்கிக்கவே முடியாத ஒரு கஷ்டம் தான். ஆனா அதை விட ஒரு பெரிய கஷ்டத்தை நாம அவங்களுக்கு கொடுக்க போறோம். என்ன சொல்ற? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அம்மா என்கிட்ட வந்து யார்கிட்டயுமே சொல்ல முடியாத என்னோட கவலை எல்லாம் நான் என் மனசு விட்டு உன்கிட்ட தான் சொல்ல போறேன். என்னால யாரும் கஷ்டப்பட்டுற கூடாதுங்கிறதுக்காகவே நிறைய விஷயத்த என் மனசுக்குள்ளேயே நான் பூட்டி வச்சிருக்கேன். அதையெல்லாம் சொல்ல வேண்டிய எத்தனையோ சந்தர்ப்பம் வந்தோம். அதெல்லாம் சொல்றதுக்கு என் மனசு வரல. நேத்து கூட அம்மா என்கிட்ட பேசினப்போ என் மேல அவங்களுக்கு எவ்வளவு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க. நாங்க சீக்கிரமே குழந்தை பெத்துக்கிறது தான் அவங்களுக்கான சந்தோஷமா நினைக்கிறாங்க. ஆனா இப்போதைக்கு அதெல்லாம் நடக்கவே நடக்காதுங்கிறத நான் எப்படி அவங்க கிட்ட சொல்லுவேன்? நானும் என் புருஷனும் ஒன்னா ஒரே வீட்டுல சேர்ந்து இருந்தா கூட நாங்க இன்னும் புருஷன் பொண்டாட்டியா வாழலங்கிறத நான் எப்படி அவங்க கிட்ட சொல்லுவேன்? சீக்கிரமே எங்க குடும்பத்துக்கு நான் ஒரு வாரிச பெத்த கொடுப்பேங்கிற நம்பிக்கையோட இருக்கிறவங்களுக்கு இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சா உடைஞ்சு போயிட மாட்டாங்களா? என்னோட இந்த நிலைமை எப்ப மாறும்னு எனக்கே சொல்ல தெரியல. ஒருவேளை கடைசி வரைக்கும் நானும் அவரும் இப்படியே கூட வாழ்ந்துடலாம். ஆனா அந்த உண்மை எல்லாம் நான் அம்மா கிட்ட சொல்லாம இருக்கிறது நான் அவங்கள ஏமாத்துற மாதிரி ஆயிடாதா? என் அம்மா தான் எனக்கு வாழ்க்கையில கிடைச்சிருக்க மிகப்பெரிய பொக்கிஷம். எங்களை பத்தின உண்மை எல்லாம் அம்மாக்கு
தெரிய வர அன்னைக்கு நான் அவங்க முகத்துல எப்படி முழிக்க போறேன்னு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நாங்க புருஷன் பொண்டாட்டியா வாழ்றதுங்கிறது இப்போதைக்கு சாத்தியமே இல்லாத ஒண்ணு. இருந்தாலும் அம்மா மனசுல இப்படி ஒரு கார்த்திக்கும் வானதியும் ஒருத்தர் எவ்வளவு அன்பா இருக்காங்கறத நம்ம பாத்துட்டு தான் நம்ம இருக்கோம். வானதிக்காக அவன் ஒன்னையும் மீறி இந்த வீட்டை விட்டு போயிருக்கானா, அவன் மேல இவனுக்கு எவ்வளவு அன்பு இருக்கணும். வானதியும் கார்த்திக் மேல எவ்வளவு உயிரா இருக்கிறாங்கறத நான் சொல்லி உனக்கு தெரிய வேண்டியதில்ல. அதெல்லாம் சரிதாங்க. ஆனா அவங்க புருஷன் பொண்டாட்டியா சேர்ந்து வாழலங்கிறதா உண்மை. சரி, அதுதான் உண்மைன்னு உனக்கு யார் சொன்னா? கேக்குறேன்ல ராஜி, சொல்லு. வானதி தான் சொன்னா. வானதி சொன்னானா? ஆமாங்க, வானதி தான் சொன்னா. சீக்கிரமே எங்க குடும்பத்துக்கு நான் ஒரு வாரிசு பெத்த கொடுப்பேங்கிற நம்பிக்கையோட இருக்கிறவங்களுக்கு இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சா முடிஞ்சு போயிட மாட்டாங்களா? அவ மனசை விட்டு சாமி கிட்ட வேண்டிக்கிட்டதை கேட்டதுக்கு அப்புறம் தான் அவங்க 2 பேரும் என்ன மனநிலையில ஒன்னா சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு எனக்கு புரிஞ்சுது. நீ சொல்றதை என்னால நம்பவே முடியல ராஜி. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதுல இருந்து என்னாலையும் இத தாங்கிக்கவே முடியலங்க. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சா நாம கஷ்டப்படுவோமோன்னு நம்ம கிட்ட இருந்து மறைக்கிறாங்க. இப்ப என்னதான் பண்றது ராஜி? நீ எதுவும் வானதி கிட்ட இதை பத்தி பேசுறியா? இல்ல கார்த்திக் கிட்ட இதை பத்தி எதுவும் கேக்குறதா இருந்தா சொல்லுமா, நான் போய் அவங்ககிட்ட கேக்குறேன். இல்லங்க, இத பத்தி நேரடியா நாம அவங்க கிட்ட பேசுறது சரியா வராதுங்க. வேற விதத்துலதான் நம்ம சரி பண்ணி ஆகணும். என்ன பண்றதுன்னு யோசிப்போம். அம்மா, உள்ளவா வானதி. படுத்துக்கோ வானதி. இன்னைக்கு நைட்டு நீ என் கூட தான் தூங்க போறேன்னு கார்த்திக் கிட்ட சொல்லிட்டல்ல? சொல்லிட்டேம்மா. சரி. அம்மா, இன்னைக்கு திடீர்னு உங்க கூட தூங்க சொல்றீங்க? ஒண்ணு இல்ல வானதி, என்னன்னே தெரியல, கொஞ்ச நாளாவே நைட்டெல்லாம் சரியா தூக்கமே வரமாட்டேங்குது. தூங்கவே ரொம்ப லேட் ஆகுதா, அதான் நீ இருந்தா ஏதாவது கதை சொல்லி தூங்க வைப்பியேன்னு கூப்பிட்டேன். கதையாமா? நானா? ஆமா வானதி, உனக்கு தெரிஞ்ச ஏதாச்சும் ஒரு கதை சொல்லு, அத கேட்டுக்கிட்டே நான் தூங்கிடுறேன். சரிம்மா, சொல்றேன். ஒரு ஊர்ல வயசான பாட்டி ஒருத்தங்க இருந்தாங்களாமா. அவங்க என்ன பண்ணாங்களா, தினமும் ஒரு மரத்தடியில உட்காந்துக்கிட்டு வடை சுட்டு வித்துட்டு இருந்தாங்களா. அவங்க சுட்ட வடைய காக்கா தூக்கிட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த காக்கா கிட்ட இருந்து நரி ஏமாத்தி ஓடி போயிடுச்சு. அதானே? அம்மா, உங்களுக்கு இந்த கதை தெரியுமா? சூப்பர்மா. உத விழும் உனக்கு. பாட்டி வடை சுட்ட கதை சின்ன குழந்தைங்களுக்கே தெரியும். சின்ன குழந்தைங்களுக்கு தெரிஞ்ச இந்த கதை தான் எனக்கும் தெரியும். சரி, அப்போ நான் ஒரு கதை சொல்றேன், நீ கேளு. சொல்லுங்கம்மா. உனக்கு புத்திசாலி தொப்பி வியாபாரி கதை தெரியுமா? தெரியாதே. நான் அந்த கதையை சொல்றேன், நீ தெரிஞ்சுக்கோ. ஒரு நாள் ஒரு தொப்பி வியாபாரி ஒருத்தர் நாள் முழுக்க வியாபாரம் பண்ணிட்டு அந்த டயர்ட்னஸ்ல ஒரு மரத்தடியில படுத்து அசந்து தூங்கிட்டு இருந்தாராம். ஆமா. இளவானதி? ஆமாமா. எங்களுக்கு என்னமா, நாங்க சந்தோஷமா தாமா இருக்கோம். சந்தோஷமா இருக்கிறவங்க ஏன் இன்னும் குழந்தை பெத்துக்காம இருக்கீங்க? நீங்க என்னையும் இந்த குடும்பத்தையும் நல்லா ஏமாத்திட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். சொல்லுங்க, உங்களுக்கு என்னதான் பிரச்சனை?
எனக்கு தெரிஞ்சு நான் தான் இதுல ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். உங்க 2 பேரையுமே கேட்காம ஏன் இஷ்டத்துக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சதுனாலதான் நீங்க இன்னும் ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பு வைக்காம அந்யூன்யமாவே விலகி இருக்கீங்களோன்னு தோணுது. அம்மா அப்படிலாம் எதுவுமே இல்லம்மா. அப்ப என்னதான்டா பிரச்சனை? 2 பேருமே டிவோர்ஸ் வரைக்கும் போய் அப்புறம் அதெல்லாம் வேண்டான்னு முடிவு பண்ணிதான் இப்ப சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இப்பவும் புருஷன் முன்னாடியா சேர்ந்து இருக்கிறதுல உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? இன்னும் வானதிய ஏத்துக்க மாட்டேன்னு நீ ஏன் பிடிவாதமா இருக்க? அது அம்மா, அவர் என்ன ரொம்ப சந்தோஷமா உடனே அவனுக்கு சப்போர்ட்டுக்கு வராத. அவன் தான் இப்படி பிடிவாதமா இருக்கானா? நீயாவது அவனுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்க வேணாமா? இல்ல நீ என்கிட்ட வந்து இத சொல்லியிருந்தா கூட நான் அவனை கூப்பிட்டு என்ன எதுன்னு பேசியிருப்பேன். 2 பேரும் என்ன ஏமாத்துறதா நினைச்சுக்கிட்டு உங்களை நீங்களே ஏமாத்திட்டு இருக்கீங்க. அம்மா, நாங்க உங்களை ஏமாத்தணும்னு நினைக்கலமா. சரி வானதி, நடந்ததையெல்லாம் விடு. இப்ப நீங்க 2 பேரும் என்ன முடிவுல இருக்கீங்க? அவ மேல அக்கறை போடுற. அவளுக்கு ஒரு கஷ்டம்னா அது என்னோட கஷ்டமா நான் நினைக்கிறேன். இருந்தாலும் ஒரு ஹஸ்பண்டா அவ கூட சேர்ந்து வாழ்றதுக்கு ஏன் இவ்வளவு தயக்கமா இருக்கணும் எனக்கே தெரியலம்மா. கல்யாணம் பண்ண புதுசுல எனக்கு வானதிய பிடிக்காம தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா எங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் பிரச்சனைன்னு என்னென்னமோ இருந்துச்சு. ஆனா இப்போ அப்படியெல்லாம் எங்களுக்குள்ள எதுவுமே இல்லம்மா. நானும் வானதியும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கூட தான் இருக்கும். இருந்தாலும் நீங்க ஆசைப்படுற இந்த குழந்தைன்ற விஷயம் தான் எனக்கு புரியுதுப்பா. நீங்க 2 பேரும் ஒன்னா ஒரே வீட்ல இருந்தோம் உங்களுக்குள்ள இப்படி ஒரு தயக்கம் இருக்குதுன்னா இதுல உங்களை மட்டும் குறை சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்ல. எந்த ஒரு நல்ல விஷயத்துக்கும் நேரம் காலம் கைகூடி வரணும்னு சொல்லுவாங்க. அப்படி நீங்க புருஷன் பொண்டாட்டியா வாழ்க்கையை தொடங்குறதுக்கான நேரம் இன்னும் வரலையே என்னவோ. உங்க விஷயத்துல என்ன பண்ணலான்னு நானும் கொஞ்சம் யோசிக்கிறேன். சரிம்மா, அப்ப நான் என் ரூமுக்கு போறேன். வானதி, அம்மா குடியேறு. சரிங்க. நில்லுப்பா, வானதிய கூட்டிட்டு போ. போ வானதி, போ ரூம்ல போய் படுத்துக்கோ. சரிங்கம்மா. பேசணும்னு நினைச்ச விஷயத்த நாம பேசிட்டோம். கார்த்திக்கும் அவன் மனசுல இருக்கிறத சொல்லிட்டான். அவனுக்கு பிடிக்காம அவன் அந்த கல்யாணத்தை பண்ணிருந்தாலும் இப்ப அவனுக்கு என்னோட மருமகளை ரொம்ப பிடிச்சிருக்கு. 2 பேருமே ஒருத்தர் மேல ஒருத்தர் அவ்வளவு பாசமா அக்கறையா இருக்காங்க. அவங்க இன்னும் குழந்தை பெத்துக்காம இருக்கிறதுதான் என்னோட கவலையே. கடைசி வரைக்கும் இப்படியே இருந்துருவாங்களோன்னு பயமா இருக்கு. என்னோட இந்த கவலைய நீங்க தான் சாமி தீர்த்து வைக்கணும். பையன் கல்யாணத்துல நடந்த நிறைய குழப்பத்தினாலதான் முறைப்படி செய்ய வேண்டிய சம்பிரதாயத்தெல்லாம் நீங்க அதெல்லாம் செய்ய தவறி இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம ஓ மருமக கழுத்துல ஏறின தாலி முகூர்த்தம் தவறி
கிரகங்கள்லாம் அவங்களுக்கு சாதகமா இல்லாத நேரத்துல அவ கழுத்துல ஏறி இருக்கு. அதனாலதான் அவங்களோட கல்யாண வாழ்க்கை சந்தோஷமே இல்லாம இருக்கு. அப்போ இதெல்லாம் மாறுறதுக்கு என்ன வழி சாமி? ஏதாச்சும் பரிகாரம் இருந்தா கூட சொல்லுங்க, நான் செஞ்சிடறேன். பரிகாரம்னு பார்த்தா முறை தவறி நடந்த எல்லா விஷயத்தையும் திரும்பவும் நீங்க ஆரம்பத்திலிருந்து முறைப்படி நடத்துறது தான் ஒரே வழி. சாமி, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. உன் மகனுக்கும் மருமகளுக்கும் மறு கல்யாணம் பண்ணி வைன்னு நான் சொல்றேன். மறு கல்யாணமா? ஆமா தாய். வர்ற பௌர்ணமி அன்னைக்கு கிரகங்கள் எல்லாம் ஒரே நேர்கோட்ல வரக்கூடிய சுப நிகழ்வு நடக்குது. அது 100 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும். அந்த சுப நிகழ்வு அன்னைக்கு உன் மகனுக்கும் மருமகளுக்கும் நீ மறு கல்யாணம் பண்ணி வை. ஆனால் நடக்கிறதெல்லாம் சாஸ்திர சம்பிரதாயப்படி முறையா நடக்கணும். அப்படி இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாப்பிள்ளை செய்ய வேண்டிய 3 சடங்கு இருக்கு. அதோட சேர்த்து உன் மகனுக்கு செய்ய வேண்டிய சுப நிகழ்ச்சி ஏதாவது பாக்கி இருந்தா அதையும் இதோட சேர்த்து முடிச்சிருங்க. எங்க இங்க பணவள சாமியார்னு ஒருத்தர் இருப்பாராமே, அது நீங்க தானா? நான் இல்லைங்க, நான் அவரோட சிஷ்யன். சாமி ஒரு கோயில் கும்பாபிஷேகத்துக்காக அவர் காஞ்சிபுரம் வரைக்கும் போயிருக்காரு. அப்படிங்களா? நாங்க அவரை அவசரமா பார்க்கணும்னு கிளம்பி வந்துட்டோமே. என்ன விஷயம்னு சொல்லுங்க, என்னால முடிஞ்சதை நான் பண்றேன். அப்படிங்களா? அப்போ ரொம்ப வசதியா போச்சு. உட்காரு உட்காரு, வா. சாமி, இன்னைக்கு காலையில எங்க சம்மந்தி அம்மா சாமியார வந்து பார்த்தாங்களாம். அவரு என் மகளுக்கும் மருமகனுக்கும் மறு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொன்னாங்களாம். அவங்க ஏதோ ஒரு பதட்டத்துல முழுசா எதையுமே கேட்டுக்காம மொட்டை மொட்டையா கேட்டுட்டு வந்து சொன்னாங்க. இப்போ இந்த மறு கல்யாணம் எதுக்காக பண்ணணும், அந்த சடங்கு சம்பிரதாயம், மாப்பிள்ளைக்கு செய்ய வேண்டிய சம்பிரதாயம், இதெல்லாம் எதுக்காக செய்யணும்னு தெரிஞ்சுக்கிட்டா எங்களுக்கு கொஞ்சம் வசதியா இருக்குங்க. ஏன்னா என்ன ஏதுன்னு முழுசா விவரம் தெரிஞ்சுக்கிட்டு செஞ்சோம்னா அதுக்கான பலனும் நல்லா கிடைக்கும் இல்லைங்களா? அதனாலதான் விவரம் கேட்டுட்டு போலான்னு நாங்க வந்தோம். எனக்கு புரியுதுமா. உங்க சம்பந்தி வந்து சாமி கிட்ட பேசினப்போ நானும் அங்கதான் இருந்தேன். சாமி சொன்ன மறு கல்யாணம் மத்த சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் உங்க மகளும் மருமகனும் கல்யாண வாழ்க்கையில சந்தோஷமா சேர்ந்து வாழ்றதுக்கு தான். என் பிள்ளைக்கு நான் தோசை சுட்டு கொடுத்துக்கிறேன். இல்லம்மா, பரவாயில்ல, நானே தோசை சுட்டு சட்னிய. ஏன் எனக்கு ஒழுங்கா தோசை சுட வராதுன்னு நினைக்கிறியா? இல்ல இல்ல, அப்படிலாம் நான் சொல்லல. அப்புறம் என்ன? வானதி, நீ போ. அம்மாவே எனக்காக டிஃபன் ரெடி பண்ணட்டும். இல்லங்க, அம்மா தோசை சுட்டா முருகலா தோசை இருக்காதுன்னு நீங்க தானே என்கிட்ட சொல்லிருந்தீங்க. அதனாலதான் நான் சுட்டு தரேன்னு சொன்னேன். அவர் அதாம்மா சொன்னாரு. தோசை முருகலா வரணும்னா என்ன நிறைய ஊத்த வேண்டியிருக்கும். ரொம்ப ஆயில் எடுத்துக்கிட்டா ஹெல்த்துக்கு நல்லது இல்லையேன்னு நான் அப்படி தோசை சுடுறது இல்ல. என்ன இருந்தாலும் ஹெல்த் முக்கியம் இல்லையா? அப்போ நானும் என்ன கம்மியா ஊத்தி தோசை சுட்டு தரேன். அதெல்லாம் நீ இன்னொரு நாள் பண்ணிக்கோ. இப்ப நீ ரூமுக்கு போ. இல்லம்மா, பரவாயில்ல, போன்னு சொல்றேன்ல. சரிம்மா. கார்த்திக், நீ உட்காரு, நான் தோசை சுட்டு கொண்டு வரேன். சரிம்மா. ஒரு நிமிஷம்.
உன்னதான் இங்க வரக்கூடாதுன்னு சொன்னேன்ல. கார்த்திகா நான் சாப்பிட வச்சுக்கிறேன், நீ போ. இல்லம்மா, நான் இதுக்காக வரல. நம்ம ஸ்வேதாக்கு குடிக்கிறதுக்காக பால் காய்ச்சி பிளாஸ்க்ல ஊத்தி கிச்சன்ல வச்சிருந்தேன். அததான் எடுத்துட்டு போலான்னு வந்தேன். நான் போய் எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டேம்மா. உட்காருங்க சம்பந்தி. வாங்க வாங்க வாங்க. என்ன சொல்லாம கொள்ளாம திடுதிப்புன்னு வந்திருக்கீங்க? ஊர்ல வேலை வெட்டி எல்லாம் எதுவும் இல்ல போல இருக்கே. நினைச்சப்பெல்லாம் கிளம்பி வந்துடுறீங்க. நான் வந்ததெல்லாம் இருக்கட்டும், நீங்க எப்போ அவுட் ஹவுஸ்ல இருந்து இங்க வந்தீங்க? ஒருவேளை நான் வந்ததை பார்த்து இதுதான் சாக்குன்னு பின்னாடியே வந்துட்டீங்களோ? நீங்க வந்தது யாருக்கும் தெரியறதுக்குள்ள திரும்பவும் அவுட் ஹவுஸ்க்கே போயிடுங்க. ராஜேஸ்வரி அம்மா திட்ட போறாங்க. பெருசா நம்மள எப்படி எல்லாம் அசிங்கப்படுத்துது பாத்தியா? இருக்கட்டும். அவங்க அவுட் ஹவுஸ்ல இருந்து எப்பவோ திரும்பி வீட்டுக்கு வந்துட்டாங்க. வானதி தான் தங்கச்சி மாட்ட பேசி இவங்க இங்கே இருக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணா. ஓ அப்படியா? எனக்கு அந்த விஷயம் தெரியாது இல்லையா? அதான் போன தடவை இங்க வந்துட்டு போன ஞாபகத்திலேயே நான் பேசிட்டேன். எப்படியோ எல்லாரும் ஒன்னா ஒரே வீட்டுல இருந்தா சந்தோஷம்தான். அப்பா, வாங்கப்பா. எப்ப வந்தீங்க? இப்பதாம்மா. நீங்க நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நல்லது, வாங்க உட்காருங்க. உட்காருங்க. எப்படியோ அப்பப்போ நேர்ல வந்து வானதி பார்த்துட்டு போயிடுறீங்க. அடிக்கடி நீங்க இங்க வர்றது எங்க எல்லாருக்கும் சந்தோஷமா தான் இருக்கு. நான் மறக்காம வந்துட்டு போறதை விடுங்க. என் பொண்ணு மாதிரி வானதியை நான் நினைச்சோம், அவ என்ன மறந்துட்டாளேன்னு நினைக்கும் போதுதான் கஷ்டமா இருக்கு. என்னப்பா இப்படி சொல்லிட்டீங்க? உண்மைதாம்மா. உனக்கும் மாப்பிள்ளைக்கும் மறு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு ஏற்பாடு நடக்குதாமே. அந்த கல்யாணத்துக்கு என்ன கூப்பிடணும்னு உனக்கு தோணவே இல்லை பத்தியா? இவரு சும்மா வந்த மாதிரி தெரியல. வீட்ல விசேஷம் நடக்கிறத எப்படியோ மோப்பம் பிடிச்சிட்டு ஏதோ ஒரு காரணத்தோட தான் அவர் இங்க வந்திருக்காரு. உனக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது கூட நீ என்ன கூப்பிடலன்னா அப்ப நீ என்ன மறந்துட்டேன்னு தானே அர்த்தம்? அப்பா இல்லப்பா, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இப்போதைக்கு இந்த விசேஷத்தை பத்தி வீட்டாளுங்களை தவிர வேற யாருக்குமே தெரியாதுப்பா. அப்போ என்ன நீ இந்த குடும்பத்துல ஒருத்தனா நினைக்காம வெளியாளா தான் நினைக்கிற, அப்படிதானே? அப்பா என்னப்பா நீங்க இப்படி எல்லாம் பேச? இங்க பாருமா, என்ன உன் வீட்டுக்கு வந்த விருந்தாளி மாதிரி எல்லாம் நடத்தக்கூடாது சொல்லிட்டேன். வானதி கல்யாணத்துல எந்த வேலையா இருந்தாலும் உரிமையா நீ என்கிட்ட சொல்லணும். நான் அதை கண்டிப்பா செய்வேன். கல்யாண பொறுப்பு மொத்தத்தையும் ஸ்வேதா கிட்டையும் மாப்பிள்ளை கிட்டையும் தான் நாங்க ஒப்படைச்சிருக்கோம். அவங்கதான் பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நான் எடுத்து செய்யறதுக்கு எந்த வேலையும் இல்லையாமா? கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க முன்ன நின்னு நடத்தி வைக்க வேண்டிய ஒரு முக்கியமான விசேஷம் இருக்கு. என்னம்மா எங்களுக்கே தெரியாத ஏதோ புது விஷயத்த சொல்ற? புது விஷயம் எல்லாம் ஒண்ணும் இல்லனே, ஏற்கனவே எல்லாம் யோசிச்சு வச்சதுதான். சரி ராஜே, அது என்ன விஷயம் நீ சொல்லவே இல்லையே. நாளைக்கு நம்ம வீட்ல குழந்தைக்கு காது குத்துற ஃபங்க்ஷன் இருக்கு. குழந்தைக்கா? இங்க என்ன குழந்தை இருக்கு காது குத்த போறோம்? ஆர்த்தி, அது வேற ஒண்ணும் இல்லடி.
அதான் நம்ம சம்மந்தி அம்மா சொன்னாங்கல்ல, மாப்பிள்ளைக்கும் நம்ம வானத்திக்கும் மறு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடி சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் செய்யணும்னு. அந்த சம்பிரதாயங்கள்ல இந்த குழந்தைக்கு காது குத்துறதும் ஒண்ணுன்னு சொல்லி அனுப்பிருப்பாங்களோ என்னமோ. ஏன் சம்மந்தி, நான் சொல்றது சரிதானுங்களே? அப்படின்னா நம்ம கம்பெனி ஒர்க்கர்ஸ் யாரோட குழந்தைக்கு தான் நம்ம காது குத்த போறோம்ல. அந்த குழந்தை யாருன்னு நாளைக்கு உங்க எல்லாருக்குமே தெரியும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சம்மந்தி யாரா இருக்கும் தெரியலையே சம்மந்தி. ராஜிகிட்ட கேட்டு அப்புறமா தெரிஞ்சுக்கிறேன். ஜீவா சொன்னா கேளுடா. மா என்ன மாப்ள குழந்தை மாதிரி அடம் பிடிக்கிறீங்க? வாங்க மாப்ள. மாமா இல்ல மாமா, நான் வரேன்மா. ஆன்ட்டி, நாமளும் கார்த்திகை பிடிக்கிறதுக்காக போகலன்னு வைங்க, நம்ம மேல சந்தேகம் வந்துரும். நாமளும் பிடிக்கிற மாதிரி நடிக்கலாம். வாங்க. ஏங்க வாங்க. சொன்னா கேளுங்க. அம்மா எவ்வளவு ஆசையா உங்களுக்கு இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணிருக்காங்க. என்ன ஏற்பாடு பண்ணாலும் பரவாயில்ல, நான் வரமாட்டேன். இந்த வயசுல இதெல்லாம் தேவையா? ஏங்க சொன்னா கேளுங்க. மாப்ள காது தானே குத்த போறாங்க, லேசா எறும்பு கடிச்ச மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் பொறுத்துக்குங்க. வாங்க. முடியாது. ஏனே இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? பொம்பளைங்க நாங்கெல்லாம் காது குத்திக்கல. பிடிவாதம் பண்ணாம வானே வந்து உட்காரு. ஆமா மாப்ள போங்க. நீங்க போய் குத்திக்கோங்க, நானா மாட்டப்பா முடியாது. பா நீங்க வழி விடுங்கப்பா. ஏய் ஒழுங்கா வழி விட்டுருங்க, அப்புறம் நடக்கிறது வேற பாத்துக்கோங்க. சொன்னா கேளுங்க. மாமா மாமா விடுங்க மாமா, வேண்டாம் மாமா. மாமா மாமா சொன்னா கேளுங்க மாமா. மாமா மா சொன்னா கேளுங்கம்மா. மாட்டிக்கிட்டீங்களா? விட சொல்லுங்கப்பா. மாட்டிட்டாரு. அப்பா விட சொல்லுங்கப்பா. போங்க போங்க. அம்மா வேணா சொல்லுங்க கேளுங்கம்மா. மாமா மாமா வேண்டாம் மாமா. வானதி வா சொல்லுங்கம்மா. இதோ வரேன். கொஞ்சம் இருங்க. என்னாச்சுன்னு? பொதுவா இந்த மாதிரி மஞ்சள் தண்ணி ஊத்துற சடங்குல யாரு மஞ்சள் தண்ணி ஊத்துறாங்களோ அவங்க முதல்ல அந்த மஞ்சள் தண்ணிய தனக்குத்தானே ஊத்திக்கணும். இதான் ஐதீகம். எங்க ஊர்ல எல்லாம் இதான் வழக்கம். ஐயா அது உங்க ஊர் வழக்கங்க. இப்ப நாங்க இந்த சடங்கெல்லாம் எங்க ஊர்ல தானே செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப எங்க வழக்கப்படி தானே நாங்க செய்யணும். அமுதா, அதான் அந்த மஞ்சள் தண்ணி ஊத்துற சடங்க இப்படித்தான் செய்யணும்னு அண்ணன் அவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல. அண்ணன் சொல்ற மாதிரியே செஞ்சிருவோம். அது என்ன தங்கச்சி? ஆமாண்ணே, சரி அப்படியே செஞ்சிடலாம். ஆர்த்தி மாட்டினடி இன்னைக்கு. உங்க மருமகனுக்கு நீங்க மஞ்சள் தண்ணிய ஊத்துங்க, உங்க மகளுக்கு உங்க சம்சாரம் ஊத்தட்டும். சரிண்ணே. சம்பந்தி என்ன பாத்துட்டு இருக்கீங்க? அத வாங்கி ஆர்த்தி மேல ஊத்துங்க. அது இல்ல வேண்டாம். வேண்டாமா, இத நீ செஞ்சாதான் அடுத்தடுத்த சம்பிரதாயம் எல்லாம் சரியா நடக்கும். உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ இத நீ செஞ்சுதான் ஆகணும். இல்லத்த அது வந்து இல்ல அது வந்து என்ன வந்து போயின்னு குடு. ஆர்த்தி ஆமா
நீ எதுக்கு இந்த வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்க? ஆர்த்தி, அடுத்து நடக்க போற சடங்கையாவது ஒழுங்கா நடக்க விடாம கெடுக்கணும்ல, அதுக்குதான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மஞ்சள் மேல கார்த்திக் நடந்து போகணுமா, இந்த குங்குமத்து மேல அந்த வானத்தி நடந்து போகணுமா, அதுக்குதான் இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். வானத்தி நடந்து போறதுக்கு நம்ம எதுக்கு இப்ப இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கணும்னு கேக்குறேன். ஏண்டி, உனக்கு செந்தட்டியில தண்ணி பட்டு எல்லாம் மறந்து போச்சா? நாம அந்த கோயிலுக்கு போய் சிஷ்யன் கிட்ட விசாரிச்சப்போ சிஷ்யன் என்ன சொன்னாரு? வானத்தி கல்யாணத்துல சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் சரியா செய்யணும், அப்படி சடங்கு செய்யும் போது தடப்பட்டாலோ இல்ல ரத்த காவு ஏதாவது வாங்கினாலோ கல்யாணமே நடக்காதுன்னு சொன்னார்ல? ஆமா சொன்னாங்க. அத வச்சு நாம என்னமா பண்ண போறோம்? அப்படி கேளு. இங்க பாத்தியா? இது எதுக்குமா? வானத்தை சடங்கு செய்யறதுக்காக இந்த குங்குமத்து மேல நடந்து போகும்போது நான் உடைச்சு வச்சிருக்கிற இந்த கண்ணாடி துண்டுங்களை அவ நடந்து போற இந்த குங்குமத்து மேல கலந்து வைக்க போறேன். இதுல காலை வச்சு நடந்து போற வானதி கதி அவளால மேற்கொண்டு சடங்கு செய்ய முடியாது. அப்புறம் சரியா சடங்கு செய்ய முடியலன்னு சொல்லி சடங்கு சம்பிரதாயமும் நின்னு போயிடும், ரத்த காவு வாங்கினதுனால அபசகுனம்னு சொல்லி கல்யாணமும் நின்னு போயிடும். ஆர்த்தி, மா சீப்பா போட்ட பிளான சீப்ப வச்சே முடிச்ச மாதிரி 4 கண்ணாடி துண்டை உடைச்சு போட்டு கல்யாணத்தையே நிறுத்துறியம்மா. சூப்பர்மா நீ. சூப்பர் ஆண்டி. ஆமா ஆமா ஆர்த்தி, நாம ஏதோ நல்லா பிளான் பண்றோம்னு நினைச்சுக்கிட்டு ரொம்ப இருமாப்போட இருந்துடக்கூடாது. ஜாக்கிரதையா பார்த்து செய்யணும். இந்த தடவையாவது அவ கல்யாணத்தை மொத்தமா நிறுத்திடணும்டி. என்ன 2 பேரும் நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? யாரு முதல்ல எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ராஜேஸ்வரி அம்மாவோட மோதிரம். ஸ்டார்ட் பண்ணலாமா? 1 2 3 ஸ்டார்ட். என்னாச்சு? என்ன நடக்குது அங்க? அண்ணிதான் வின்னர். நான் அதை கூட செய்யாம விட்டுட்டேனேன்னு எனக்கு குற்ற உணர்ச்சியா இருக்குது.
தயவு செஞ்சு இத வாங்கிக்கங்க, இல்லைன்னா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். அப்பா நீங்க ஒரு வார்த்தையாவது என்கிட்ட கேட்டிருக்கலாம்ல. அப்பா மகளுக்கு கொடுக்கிற சீதனத்துக்கு எதுக்குமா அனுமதி கேட்கணும்? அதனாலதான் நான் அமுதா கிட்ட கூட கேட்கல. ஏங்க, நீங்க என்கிட்ட கேட்காம செஞ்சதெல்லாம் பரவாயில்லைங்க. ஆனா அது இப்பவே செய்யணும்னு என்னங்க அவசியமோ அவசரமோ? நம்ம காலத்துக்கு அப்புறம் செய்ய வேண்டியதானே? செய்யணும்னு நினைச்சா அத காலாகாலத்துல செஞ்சிடணும். இருக்கும்போதே செய்யலைன்னா அப்புறம் இல்லாதப்ப எப்படி செய்ய முடியும்? அண்ணே, எதுக்கு நல்ல நேரத்துல இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? வானதி, வாங்கிக்கோ. வாங்கிக்கமா. என்ன நீங்க என்ன பார்த்து இப்படி ஒரு வார்த்தையை கேட்டுட்டீங்க? எனக்கு தெரியும் உங்களால இதை பார்த்துட்டு அமைதியாவே இருக்க முடியாதுன்னு. ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி எப்படியாச்சும் என்னையும் வாழ்ந்தையும் நிம்மதி இல்லாம ஆக்கணும்னு தானே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஐயோ மாப்பிள்ள, அப்படி எல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. அப்ப ஏங்க இங்க வந்தீங்க? வீட்டுல எல்லாரும் அங்க இருக்காங்க, நீங்க ஏங்க இங்க வந்தீங்க? அது அது என்ன அதுன்னு இருக்கீங்க? இங்க பாருங்க, இத்தனை நாள் நீங்க எப்படி எப்படியோ நடந்துக்கிட்டீங்க, பரவாயில்ல. ஆனா இனிமே எனக்கும் வானதிக்கும் நடுவுல ஏதாச்சும் பிரச்சனை பண்ணு நினைச்சீங்க, அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். என்ன செய்வீங்க மாப்பிள்ள? இத சொல்லுங்க, நீங்க என்ன செய்வீங்க? நீங்களாவே எதையாவது மனசுல கற்பனை பண்ணிக்கிட்டு என்ன இப்ப மிரட்டி பாக்குறீங்க? நான் இங்க வந்தது, இங்க நின்னது எல்லாத்துக்குமே காரணம் இருக்குங்க. சும்மா ஒண்ணும் இல்லைங்க. ஆனா அதெல்லாம் நான் இப்ப உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது. கல்யாணம் நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் என் மகளை ஒரு மனுஷிய கூட மதிக்காத நீங்க என்ன மிரட்டி பாக்குறீங்களா? என்ன மிரட்டுறதுனால நீங்க செஞ்சதெல்லாம் நியாயம் ஆயிடுமா? அம்மா, என்ன பிரச்சனை உங்களுக்கு? எதுக்கு இப்ப அவர்கிட்ட ஏதேதோ பேச வருத்தப்பட வைக்கிறீங்க? அது இல்லடா மாப்பிள்ள. பாருங்க, நீங்க என்ன பண்ணாலும் நான் அதை பொறுத்துப்பேன், பேசாம தான் இருப்பேன். ஆனா நீங்க அவரை ஏதாவது சொன்னீங்கன்னா தப்பா எடுத்துக்காதீங்கம்மா, நான் சும்மா இருக்க மாட்டேன். சம்பந்தியம்மா, அதுல தானங்க ஒரு சின்ன பிரச்சனைங்க சம்பந்தியம்மா. சின்ன பிரச்சனையா? பிரச்சனைனா பிரச்சனைன்னு இல்லைங்க, ஆனா பிரச்சனை தானுங்க. எதா இருந்தாலும் சொல்லுங்க, ஏன் சுத்தி வளைச்சு பேசுறீங்க? சுத்தி வளைச்செல்லாம் இல்லைங்க சம்பந்தி. நீங்க ரொம்ப ஆசையா பிள்ளைங்களுக்கு சாந்தி முகூர்த்தம் எல்லாம் ஏற்பாடு செஞ்சிருக்கீங்க. ஆனா பாருங்க, அந்த சுவாமிஜியோட சிஷ்ய கல்யாண தப்பு வந்திருந்தாருங்க. சுவாமிஜி இந்த சாந்தி முகூர்த்தத்தை ஒரு 4 நாள் தள்ளி வச்சுக்கலாம், இன்னைக்கு நாள் நல்லா இல்ல, இத பொண்ணோட அம்மா கிட்டதான் போய் சொல்லணும்னு சொல்லி அனுப்பியிருக்காருங்க. நான் அது உங்ககிட்ட வந்து சொல்றதுக்குள்ள நீங்க எல்லா ஏற்பாட்டையும் தடப்படலாம் செஞ்சிட்டீங்க. சரி பரவாயில்ல, 4 நாள் தானே, அதுக்கப்புறம் ரெடி பண்ணிக்கலாம். தாமதமானாலும் நல்லதே நடக்கட்டும். நடக்குங்க, நடக்கும். என்னம்மா இப்படி ஆகி போச்சு? சாந்தி முகூர்த்த நேரத்துல செண்பகப்பூ இருந்தா நல்லதுன்னு சொன்னாங்க, அதுக்காக தான் இந்த பூவை வாங்கிட்டு வர சொன்னேன். சாமியார் சாந்தி முகூர்த்தத்தை தள்ளி போட சொல்லிட்டாரம்மா. பரவாயில்ல விடுங்க, நம்ம நல்லதுக்காக தானே சொன்னாங்க சம்பந்தி. ஒண்ணும் இல்ல. அப்புறம் ஏன் ஒரு மாதிரி இருக்க? அது 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 வந்து அம்மா. எப்போ இரவு வரும், எப்போ நிலவு வரும்,
எப்போ ஒன்னும் வராது. ஒன்னும் வராதா? இல்ல, சாந்தி முகூர்த்தம் இன்னைக்கு இல்லையாமா. இப்போதைக்கு வேண்டான்னு நம்ம சாமியார்ல அவரு சொல்லி விட்டுருக்காராம். அம்மா தான் சொன்னாங்க. என்ன ரொம்ப அநியாயமா இருக்கு. சாமியாருக்கு சாந்தி முகூர்த்தம் என்னடி சம்பந்தம்? இது என்ன பூங்காட்டமா இருக்கு? இது ரொம்ப டூ மச். இத நான் சும்மா விட மாட்டேன். பூவு பழம் ஸ்வீட்னு எல்லாமே வாங்கியாச்சு. பட் ஃபர்ஸ்ட் நைட் இல்ல எப்படி? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு ஆனது. ரொம்ப ரொம்ப தப்பு. என்னடி சிரிப்பு? ஒண்ணுல சரி, என்னைக்கு எதுன்னு சொன்னார் அந்த சாமி? இல்லங்க. இல்லையா?